ரைட். நிறைய மாணவர்களின் வேண்டுகோளுக்கு நான் தொடர்ந்து வெளியிட்டு வந்திருக்கும் இங்கிலீஷ் மீடியம் கம்பைன் மேத்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கொண்டாங்க தமிழ் மீடியத்தில் செய்ய சொல்லி. எனவே அதுக்குண்டான ஒரு ஆயத்தமாக இந்த வீடியோ நான் செய்கின்றேன். வெக்டர்ஸில் காவிகள், இதுக்கு முன்னே நான் இங்கிலீஷ் மீடியம் 10 வெக்டர்ஸ் வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். 30 எஸ்ஏ ப்ராப்ளம் ஸ்ட்ரக்சர்லாம் சேர்ந்து பெரிய 30 வினாக்கள். எனவே நான் அந்த வினாக்களை தமிழ் மொழி மூலமாகவும் செய்ய இந்த வீடியோ ஆரம்பிக்கின்றேன். நீங்கள் கொடுக்கின்ற சப்போர்ட்ஸ்க்கு ஆதரவுக்கு அமைய தொடர்ந்து அந்த தமிழ் மொழி வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவரும் இன்ஷா அல்லாஹ். ஸோ காவிகளில் ஒரு தெரியும் எக்ஸாமில் கட்டாய வினா காவிகள், எஸ்ஏல ஒரு பெரிய அரை வினாவாகவும் ஸ்ட்ரக்சர் பேப்பர்லையும் ஒரு வினா வருவதுண்டு. அதை விட்டு ஜூனியர்ஸுக்கு ஸ்கூல் எக்ஸாம் பேப்பர்ஸ், மாகாண பேப்பர்ஸில் நிறைய காவி கணக்குகள் இருக்கும். எனவே நீங்கள் எல்லாம் காவி தியரி பார்ட்ஸ் நல்லா படித்து வச்சிருப்பீங்கள். எனவே ரிவிஷனாக மீட்டல் பரீட்சையாக மீட்டல் வினாக்களாக எனக்கு அந்த இங்கிலீஷ் மீடியம் செஞ்ச அனைத்து 10 வீடியோவையும் தமிழ் மொழி மூலம் நான் இங்கே செய்ய எத்தனிக்கின்றேன் இந்த வீடியோ மூலம். ஓகே, இப்போ நாங்கள் முதலாம் வினாவை பார்ப்போம். வினா உண்டு. அப்போ அன்புக்கினிய மாணவர்கள், நீங்கள் எழுத வேண்டி வரும். எழுதி செய்யும் போது விளக்கம் இன்னும் தெளிவாக இருக்கும். டியூட்ஸை போடுற அளவுக்கு இன்னும் நாம் தமிழ் மொழியில் இதுகள் டியூட்டாக மாற்றுறதுக்கு இல்லை. எதிர்காலத்தில் டியூட்டாக வெளியிடலாம். அப்போ நாங்கள் எழுதுவோம். இந்த கேள்வி முதலாம் கேள்வி. இரு காவிகள் A, Bயின் எண்ணி பெருக்கத்தை வரையறுக்க. இரு காவிகள் A, Bயின் எண்ணி பெருக்கத்தை வரையறுக்க. இரு காவிகளின் எண்ணி பெருக்கம் காவிகள் A, Bயின் எண்ணி பெருக்கத்தை வரையறுக்க. ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி. கீழ்வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் காவிகள் A, காவி B, காவிகள் A, Bக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க. காவிகள் A, Bக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க. அது முதலாம் பகுதி. காவி A டாட் காவி A சய காவி B சமன் 0, மட்டு காவி B சமன் 2 காவி A. இது முதலாம் பகுதி. இந்த தரவுக்கு நாங்கள் ஏயுக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணத்தை காண வேணும். இரண்டாம் பகுதி, மட்டு காவி A சமன் மட்டு காவி B சமன் மட்டு காவி A சக B. ஒரு சின்ன வினா, ஸ்ட்ரக்சர் டைப். இந்த தரவுகளுக்கு நாங்கள் A, Bக்கு இடைப்பட்ட கோணத்தை பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் அது ஒரு தியரி கிளாஸ். எண்ணி பெருக்கத்தை வரையறுக்க. அப்போ இந்த மாதிரி ஒரு படம் ஒன்றை காட்டுவோம். 2 காவிகள் A, B, 2 காவிகள் இடப்பட்ட கோணம் தீட்டாவாக இருந்தால் இவ்விரு காவிகளின் எண்ணி பெருக்கமானது A டாட் B என எழுதப்படும். இவ்விரு காவிகளின் எண்ணி பெருக்கம் A டாட் B என எழுதப்படும். அதாவது A டாட் B சமன் என்ன மாதிரி, மட்டு காவி A மட்டு காவி B தர காஸ் தீட்டா. அப்படித்தானே எண்ணி பெருக்கத்தை வரையறுக்கன்னு சொன்னால் மார்க்கிங் ஸ்கீமில் படத்தை போட்டு நாங்கள் A டாட் B, A தர B இந்த குற்று பெருக்கம், மட்டு காவி A மட்டு காவி B காஸ் தீட்டா. இங்கு நீங்கள் தீட்டாவை பற்றியும் சொல்ல வேணும். இங்கு என்ன மாதிரி தீட்டா சைவருக்கும் பையுக்கும் இடப்பட்ட பெருமதி அல்ல சமன் சொல்கிறோம். இத்தனை முதல் பகுதி 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. எண்ணி பெருக்கத்தை வரையறுக்க என்ற அமைப்புள்ள வினா வரும் போது அடுத்து நாங்கள் இந்த ஒவ்வொரு தரவுக்கும் ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணத்தை கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டை பார்ப்போம். முதலாம் பகுதி, காவி A டாட் காவி A மைனஸ் காவி B
சமன் பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜிய காவி என்னும் போடலாம். இந்த சமன்பாடை திருப்தி செய்ய மட்டுமல்ல, காவி பி வந்து 2 மடங்கு காவி ஏக்கு சமன். மட்டுன்னு சொன்னால் பெருமதி எண் சார்ந்த பெருமானம். அப்போ இதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஏக்கும் பிக்கும் விடப்பட்ட கோணம் தீட்டாவை பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி இதை நீங்கள் எண்ணி பெருக்கம் செய்வோம். a டாட் ஏனா a டாட் ஏ மைனஸ் a டாட் பி சமன் பூஜ்ஜியம். இந்த எண்ணி பெருக்கம் என்று காவிகளோட பெருக்கம் 2 வகையாக இருக்குது. நாங்கள் எண்ணி பெருக்கம், காவி பெருக்கம். காவி பெருக்கம் பெருசாக சிலபஸில் இல்லை. நாங்கள் ஐஜேகே என்ற காவி தேவைப்படும். முப்பரிமாண பிரச்சனைகள் இன்னும் வர இல்லை. ஆனால் 1-2 வினாக்கள் இந்த 30 வினாக்கள் அடங்கும். நாங்கள் அதை பார்ப்போம். அப்போ இந்த எண்ணி பெருக்கம் சாதாரண எண்கணித விதிகளுக்கு உட்படுகிறது. அப்போ a டாட் ஏ பெருக்கல் வளமையானது a டாட் பி. அப்போ என்ன a டாட் ஏ என்று சொன்னால் மட்டி a டாட் பி என்று சொன்னால் மட்டு a மட்டு b cos θ, மட்டு a மட்டு b cos θ. அதே மாதிரி மாற்றி எழுதுவோம் நாங்கள். என்ன ஏயும் a ரெண்டும் ஒரே காவி. அப்போ இடப்பட்ட கோணம் θ பூஜ்ஜியமாக இருக்கும். ரெண்டும் சமாந்தரமான காவி, அது ஒரே நேர்கோட்டில் இருக்கலாம். இப்போ என்ன மாதிரி a டாட் ஏ என்றால் மட்டு a இன்டு அகெயின் மட்டு a மீண்டும் மட்டு a cos நாட் சாய a டாட் பி எங்களோட வர இலக்கணம் மட்டு a மட்டு b cos θ, மட்டு a மட்டு b cos θ சமன் பூஜ்ஜியம். என்ன ஏயுமையும் பெருக்கினா ஏ வர்க்கம். சாதாரண எண்கணித விதிகளுக்கு இந்த காவி எண்ணி பெருக்கம் உட்படும். மட்டியே மட்டி பெருக்கும் போது மட்டியிட வர்க்கம். சரியா? மட்டியிட வர்க்கம். இங்கே அது பி டாட் பி அண்டா மட்டி பீட வர்க்கம், யூ டாட் யூ அண்டா மட்டி யூட வர்க்கம். கொஸ்டினோட விட உண்டு. அது அங்கிட்டு கொண்டு போவா சாமான் அங்கால கொண்டு போனா மட்டு ஏ மட்டு பி காஸ் தீட்டா என்று சொல்லலாம். இப்போ நாங்கள் அடுத்த தரவையும் பாவிப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு மட்டுமே தரவு இருக்குது. காவி பி என்பது 2 மடங்கு காவி ஏக்கு சமன். அப்போ 2 பக்கம் நீங்கள் இந்த ஒரு ஏயை வெட்டலாம். ஏயை வெட்டி பியுக்கும் நான் 2 ஏ போடுவோம். ஒரு காவி ஏயை வெட்டுவோம் இங்கால. அப்போ காவி மட்டு காவி ஏ சமன். இங்கே பி இருக்கு, பிக்கு நான் எழுதுகிறேன் 2 மடங்கு மட்டு காவி ஏ அண்டு இன்ட்டு காஸ் தீட்டா into cos θ. சரியா? ஆகவே நீங்கள் cos θ வலுவாய் மாற்றினால் அரைண்டு வரும். மட்டு காவி வெட்டுப்பட்ட cos θ அரை என்றால் direct answer. θட விடை 60 பாகை அல்லது π/3, right? π/3. இதுதான் முதலாம் பகுதிக்குரிய விட. இந்த சந்தர்ப்பத்துக்குரிய காவி A, காவி B கிடப்பட்ட கோணத்தை காண்க. பாப்பா இரண்டாம் பகுதியை அங்கே மட்டு காவியே சமன் மட்டு காவி பி சமன் ஏ சக பி என்னும் கொடுத்துருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் ஏக்கும் பிக்கும் விடப்பட்ட கோணத்தை பார்ப்போம். அப்போ ஏயுக்கும் பியுக்கும் விடப்பட்ட கோணம் என்று சொல்லும் போது நீங்கள் ஏ டாட் பி கட்டாயம் தேவைப்படும். ஏ டாட் பி நீங்கள் எண்ணி பெருக்க செஞ்சால் தான் அந்த cos θவை ஏதோ ஒரு கோணம் வர பார்க்கும். எனவே அந்த அமைப்பில் நீங்கள் சிந்திக்கும் போது இங்கே மூன்றுமே ஒரே எண்ணி பெருமானத்தை உடையது. ஏயிட மட்டு பெருமதி சமன் பீட மட்டு பெருமதி சமன் ஏசக பீட மட்டு பெருமதி. மூன்றும் சம பெருமானமாக இருக்குது. நாங்கள் ஏதோ ஒன்று எடுத்து அதை எண்ணி பெருக்கம் செய்யக்குள்ள அந்த cos θவை கண்டுகொள்ளலாம். இங்கே நான் எடுக்கிறேன் ஏ சக பி மட்டு ஏ சக பி சமன் ஏ என்று இருக்குது. சமன் மட்டு ஏயோ பியோ பிரச்சனை இல்லை, அப்படி எடுப்போம் நாங்கள். இப்போ நாங்கள் இருபுறமும் அந்த காவியை கொண்டே எண்ணி பெருக்கம் செய்வோம். ஏசக பியாலே எண்ணி பெருக்கம் செய்வோம். அதே மாதிரி காவியே ஏயாலே எண்ணி பெருக்கம் செய்வோம். அப்போ நீங்கள் அந்த ஏக்கும் பிக்கு விடப்பட்ட கோணத்தை நோக்கி போகலாம். அப்போ இங்கே ஏசக பி நீங்கள் வரைக்கி 2 பக்கம் வரைக்கிச்சாலும் சரி, 2 பக்கம் அதே ஒரே காவி இருமுறை நான் ஒரு காட்டுறேன். முதல்ல நான் செஞ்சு காட்டினேன். அப்போ அதே காவியை ஏசக பி இன்டு ஏ சக பி அதே காவியால் எண்ணி பெருக்கம் செய்வோம். அங்காலே மட்டு காவி ஏ அல்லது காவி ஏ இருபுறம் நீங்கள் வறுக்கிக்கலாம் அல்லது அதே காவியால் எண்ணி பெருக்கம் செய்கிறோம். அப்போ அதே காவி 2 முறை பெருக்கும் போது முந்தி பாட்டில் நாங்கள் போட்டோம் ஏ டாட் ஏன்னா மட்டி ஏட வறுக்கம். அப்போ இங்கே இது உண்மையாக
ஏ சக பி என்றால் மட்டு ஏ சக பியில வர்க்கம் என்று வரும். அதே மாதிரி அங்கால ஏ சக ஏ மட்டு ஏட வர்க்கம் என்று வரும். அதில் நீங்கள் முதல்ல வர்க்கம் அடைப்புல வர்க்கம் போட்டு விரிக்கலாம். மட்டு ஏ அப்போ அது மட்டு ஏட வர்க்கம். இங்கே நாங்கள் விரிச்சோம்னு சொன்னால் ஏ சக பீட முழுவட வர்க்கம், அதாவது சாதாரண அச்சர கணித விதிகள் எண்ணி பெருக்கத்துக்கும் உண்மையாகுது. அப்போ ஏட வர்க்கம் இல்லை மட்டு ஏ தான் 2 பெருக்கைகளை சக 2 மடங்கு ஏ டாட் பி. அது மாதிரி நீங்கள் பெருக்கும்போது பி டாட் பி என்றால் மட்டு பீட வர்க்கம், மட்டு பீட வர்க்கம். அங்காலை சமன் மட்டு ஏட வர்க்கம். ஆகவே இந்த அமைப்பில் நீங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். பாருங்கள், இங்கே மட்டு ஏ வர்க்கம், இங்கே மட்டு ஏ வர்க்கம் வெட்டுப்படும். ஏ டாட் பி வருகிறது. உங்களுக்கு தெரியும் ஏ டாட் பி என்ற கொஸ்டீட்டா கோணம் அங்கே உட்படுது. அப்போ 2 இந்த ஏ டாட் பிக்கு நாங்கள் எழுதுவோம் மட்டு ஏ மட்டு பி கொஸ்டீட்டா, மட்டு ஏ மட்டு பி கொஸ்டீட்டா என்று போடலாம். சக மட்டு பீட வர்க்கம் சமன் 0. இப்படி கொஸ்டீட்டா எழுவாய் மாற்று ஒரு மட்டு பியால் வெட்டலாம், பிரிக்கலாம். ஆகவே கொஸ்டீட்டாவை நாங்கள் எழுவாய் மாத்திரம் என்றால் சயண்டு வர பார்க்குது. மட்டு பி கீழே 2 மடங்கு மட்டு ஏ என்று வருகுதுன்னா 2 மடங்கு மட்டு ஏ. இப்போ தரவின்படி மட்டு பியும் மட்டு ஏயும் சமன், எல்லாமே சமனாக இருக்குது. ஆகவே நீங்கள் வெட்டினீங்கன்னு சொன்னால் சய அறை, சரி, கொஸ்டீட்டா சய அறை என்று வருது. விரிகோணம் 2ஆம் கால்வட்ட கோணம். ஆகவே டீட்டாட விட 120 பாகை, டீட்டாட விட 120 பாகை. இத்தனை நாம் கேட்ட இங்கிலீஷ் மீடியத்தில் செய்யப்பட்ட முதலாம் வினா. நான் இங்கிலீஷ் மீடியம் சிங்கள மீடியம் கூடுதலாக பரிச்சயம் நிறைய கிளாஸஸ்கள் செய்கிறது. தமிழில் செஞ்சு மிச்ச காலம். இனிமேல் தொடர்ந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பு, நிறைய பேர் வினவுறாங்க. எனவே அதுக்காக ஒரு ஆரம்ப ஆயத்தம். அந்த காவியில் செய்யப்பட்ட அனைத்து 30 வினாக்களையும் தமிழ் மொழியிலையும் செய்ய ஆவலாக இருக்கிறேன், செஞ்சு காட்டுறேன். இங்கே முக்கிய ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல பிரயோசனம் எடுக்கலாம். அடுத்து 2ஆம் கேள்வி எழுதுங்கள். 2ஆம் கேள்வி, காவி எல் கமா காவி எம், காவி எல், காவி ஸ்மால் லெட்டர் எல் கமா காவி எம் என்பன இரு காவிகளாகும், என்பன இரு காவிகளாகும். காவி எல் கமா காவி எம் என்பன இரு காவிகளாகும். இவை 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 காவி எல் சமன், காவி எல் சமன் ஏ தர காவி ஏ சக பி தர காவி பி கமா காவி எம் சமன், காவி எம் சமன், காவி எம் சமன் பி காவி ஏ, பி காவி ஏ சக ஏ காவி பி. அவதானம் எழுதுங்கள், முறை எழுத வேணும். காவி எம் சமன் பி காவி ஏ சக ஏ காவி பி எனால் தரப்படுகின்றன, இனால் தரப்படுகின்றன. காவி ஏயும் காவி பியும் அல்லது காவி ஏ கமா பியிற்கு இடைப்பட்ட கோணம் டீட்டாவாகும். காவி ஏ கமா பியிற்கு இடைப்பட்ட கோணம் டீட்டாவாகும். காவி ஏ கமா பியிற்கு இடைப்பட்ட கோணம் டீட்டாவாகும். மேலும் மேலும் மட்டு காவி ஏ சமன் ஏ, மட்டு காவி பி சமன் பி. மேலும் மட்டு காவி ஏ சமன் ஏ கமா மட்டு காவி பி சமன் பி. இவை தரப்பட்ட தரவுகள். முதல் பாட்டு எழுதுவோம். ஃபர்ஸ்ட் பார்ட் எல் டாட் எம், காவி எல் டாட் காவி எம், காவி எல் டாட் எம் ஐ காண்க. காவி எல் டாட் எம் ஐ கண்டு, எல் டாட் எம் ஐ கண்டு, காவி எல் டாட் எம் ஐ கண்டு அதன் உயர் பெறுமதி, அதன் உயர் பெறுமதி 2ab இன்டு ஏ சக பி வர்க்கம், ஏ வர்க்கம் சக பி வர்க்கம்.
அதன் உயர் பெறுமதி 2ab இன்ட்டு a வர்க்கம் சக b வர்க்கம் என காட்டுக. அதன் உயர் பெறுமதி 2ab இன்ட்டு a வர்க்கம் சக b வர்க்கம் என காட்டுக. இரண்டாம் பகுதி L.m இன் இழிவு பெருமானத்தையும் காண்க. இரண்டாம் பகுதி L.m இன் இழிவு பெருமானத்தையும் காண்க. இழிவு பெருமானத்தையும் காண்க. அந்த வினா. இது இரண்டாவது கேள்வி. பாபம் 2 காவிகள் தரப்பட்டிருக்குது, எல்லும் எம்மும். அவை தந்திருக்கிறார்கள். காவி எல் சமன் ஏ தர காவி ஏ சக பி தர காவி பி. அது மாதிரி எம் என்பது காவி எம் என்பது பி தர காவி ஏ சக ஏ தர காவி பி என்று கொடுக்கப்பட்டிருக்குது. கேள்வி L.m அதாவது எண்ணி பெருக்கம். அவங்க சொல்றாங்க இன்னும் ஏக்கும் பிக்கும் இடப்பட்ட கோணம் வளமையான விஷயத்துல தீட்டா. என்ன காவிகள் ஏக்கமா பிக்கு இடப்பட்ட கோணம் தீட்டா. காவிகள் ஏக்கமா பிக்கு இடப்பட்ட கோணம் தீட்டா என்று கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் பார்ப்போம். ஒன்றாவது L.m காவி எல் கமா காவி எம் டாட் L.m காண்க. அப்புறம் அது உயர் பெருமாத்தையும் காண்க. போடுவோம். எல்லுக்கு பதிலாக எல்லுக்கு பதில் என்ன மாதிரி ஏ இன்ட்டு காவி ஏ தர காவி ஏ சக பி தர காவி பி தான் எல் எழுந்திருக்கிறாங்க. டாட் எம்முக்கு போடுங்கள். பி தர காவி ஏ சக என்ன ஏ தர காவி பி. சரியா? ஏ காவி பி. நான் 2 பெருகி கொண்டு போவோம். நான் 2ஐயும் எண்ணி பெருக்கம் 2 காவின்னு பெருகி கொண்டு போயேக்களை உங்களுக்கு இடையில டீட்டா வர பார்க்கும். ஏன் டீட்டா வர பார்க்கும்? A.b என்று வரும்போது மட்டு காவி ஏ மட்டு காவி பி காஸ் டீட்டா. அத்தோடு இன்னும் தரவு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் அடுத்து L.m-க்குரிய உயர் பெருமானத்தை என காட்டுவோம். அப்போ என்ன மாதிரி பிராக்கெட்ஸை பெருக்கிறீங்கன்னு சொன்னால் இதில் பெருக்கும். இது 2 பெருக்கி விட்டால் ஏபியில் எண்ணிகள் ஏபி A.a சக இதே மாதிரி பெருக்கினா ஏயும் ஏ வர்க்கம். சரியா? A.b இதே மாதிரி பெருக்கின்னு சொன்னால் பி வர்க்கம். B.a நாங்கள் A.b என்று எழுதலாம். கடைசி என்ன மாதிரி இது 2 பெருக்கைகளை இது 2 பெருக்க உங்களுக்கு ஏபி வரும் பி டாட் வர்க்கம் பிபி. இது 2 பெருக்கும் போது ஏபி அப்புறம் பி டாட் பி என்று வருகிறது. சரியா? 2 பிராக்கெட்டை பெருக்கிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி எடுக்கலாம். மேலும் ஆகவே காவி எல் டாட் காவி எம். அப்போ இங்கே ஏபி. இப்போ முந்தைய வினாவிலும் நான் சொன்னேன் A.a என்று சொன்னால் மட்டு காவியே மீண்டும் மட்டு காவியே காஸ் நோட். அப்போ மட்டு காவியே என்றால் மட்டு காவியேட வர்க்கம். மட்டு காவியேட வர்க்கம். இங்கே பாருங்க, இங்கேயும் A.b இருக்குது, இங்கேயும் A.b இருக்குது. நான் A.b மொத்தமாக வெளியே எடுத்துன்னு சொன்னால் அது A வர்க்கம் சக B வர்க்கம். வெளியால் A.b என்று சொல்லலாம். சக இங்கே இதே மாதிரி AB B.b என்று சொன்னால் காவி B டாட் காவி B என்று சொன்னால் மட்டு காவி B வர்க்கம். மட்டு காவி பீட வர்க்கம். மட்டு காவி பீட வர்க்கம். சரியா? ஆகவே காவி எல் காவி டாட் எம் விடை தந்திருக்கிறாங்க. மட்டு காவியே ஏ என்று எழுதட்டுமா? எண்ணியில் மட்டு காவி பி என்றா பி என்று போடட்டுமா? அப்போ இது ஏ என்றா ஏ வர்க்கம். இங்கே ஏ வர்க்கம் இன்னொரு ஏம் இருக்குது. அப்போ ஏ கணம் என்ன? அப்போ அது வந்து ஏ கணம் பி சக இங்கே ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். இங்கே A.b தேவைப்படுகிறது. இடப்பட்ட கோணம் தந்திருக்கிறாங்க டீட்டா அண்டு. அப்போ என்ன A.b என்று சொன்னால் மட்டு காவி ஏ மட்டு காவி பி காஸ் டீட்டா சக அங்கே மட்டு காவி பியை பி என்று போடட்டுமா? ஆகவே பி வர்க்கம் மொத்தம் பி கணம். சரியா? ஏபி கணம் என்று சொல்லலாம் இல்லையா? ஏபி கணம் என்று சொல்லலாம். மீண்டும் சுருக்கங்கள் ஏ கணம் பி சக ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் மட்டு காவி ஏக்கு ஏ என்று எழுதுவோம்.
மட்டு காவி பிக்கு பி என்று போடட்டுமா இன்ட்டு கொஸ்டீட்டா சக ஏபி கணம் ஏபி கணம். இப்போ அந்த சகலத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஏ கணம் பி இருக்குது. இங்கே சில பொதுவாக எடுக்கலாம், சில விஷயங்கள் பொதுவாக எடுக்கலாம். ஏபி எடுக்குமா பொதுவாக, இங்கேயும் ஏபி இருக்குதாக்கும். அப்போ நீங்கள் ரெண்டு எல்லாம் ஏபி எடுத்த வேண்டால் என்ன வரும்? ஏபி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஏபியை வெளியே எடுத்து விட்டால் இங்கே வரும் ஏ வர்க்கம் வரும், சக ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் இங்கே மீது அதோட கொஸ்டீட்டா சக இங்கால நீங்கள் ஏபி எடுத்து விட்டால் பி வர்க்கம் வரும், பி வர்க்கம் வரும். ஆக மீண்டும் உங்களுக்கு ஏ வர்க்கம் சக பி வர்க்கத்தை வெளியெடுக்கலாம். அவடுங்கள் ஏ வர்க்கம் சக பி வர்க்கத்தை வெளியெடுங்கள். ஆகவே காவி எல் டாட் காவி எம், காவி எல் காவி டாட் எம் விடை ஏபி வெளியெடுக்கிறேன்னா ஏ வர்க்கம் சக பி வர்க்கத்தை, ஏ வர்க்கம் சக பி வர்க்கத்தை வெளியெடுத்து விட்டால் என்ன உள்ள அளவு நீங்கள் ஏ வர்க்கம் எடுத்து ஒன்று சக கொஸ்டீட்டா, ஒன்று சக கொஸ்டீட்டா, ஒன்று சக கொஸ்டீட்டா என்று இறுதி வரைக்கும் சுருக்கி எடுக்கலாம். அப்போ எல் டாட் எம் என்று சொல்கிறது அந்த மாதிரி அமையும். ஆகவே செகண்ட் பார்ட் கேள்வி, ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி, இந்த எல் டாட் எம்மோட உயர் பெருமானம் என்ன? இந்த எல் டாட் எம்மோட அதி உயர்பட்ச பெருமதி என்ன? அப்போ இங்கே ஏ ஒரு மாறிலி, பி எல்லாம் மாறிலிகள். கொஸ்டீட்டா மாற மாற எல் டாட் எம்மோட பெருமானம் மாறுபடும். கொஸ்டீட்டா உயர்வடையும் போது எல் டாட் எம் உயர்வாகும். அவ்வாறே கொஸ்டீட்டா இழிவடையும் போது எல் டாட் எம் இழிவாகும். ஆகவே நீங்கள் சொல்லலாம் கொஸ்டீட்டா உயர்வாகும் போது எல் டாட் எம் உயர்வாகும், எல் டாட் எம் உயர்வாகும். ஆகவே கொஸ்டீட்டா உயர் பெறுமதி உண்டு, கொஸ்டீட்டா உயர் பெறுமதி உண்டு. இப்படியே காணுங்கள். அப்போ காவி எல் இன்டு காவி எம் அதோட மேக்சிமம் பெறுமதி உயர்வு பெறுமதி, உயர்வு பெறுமதி என்ன வரும்? ஏபி ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் கொஸ்டீட்டா உயர் பெறுமதி உண்டு, ஒன்றை போட்டால் ஒன்றும் ஒன்றும் ரெண்டு. இப்போ ரெண்டு மூணு கிடைக்குவா, ரெண்டு ஏபி இன்ட்டு ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் என்று சொல்லலாம். அடுத்த போது கேட்குறாங்க எல் டாட் எம்மோட இழிவு பெருமானம் என்ன? அப்போ அதே மாதிரி கொஸ்டீட்டா இழிவடையும் போது எல் டாட் எம் இழிவாகும். உங்களுக்கு தெரியும் சைனும் கொஸ்ஸும் இழிவு உயர்வு ஒரே மாதிரி, கொஸ்ட உயர்வு உண்டு, சைனுக்கும் அவ்வாறு. கொஸ்ஸின் இழிவு பெறுமதி சய உண்டு. அப்போ கொஸ்ஸுக்கு நீங்கள் சய உண்டை போட்டிங்கன்னா விட பூஜ்ஜியமாக இருக்கும். ஆகவே காவி எல் டாட் காவி எம் அதோட இழிவு பெறுமதி, இழிவு பெறுமதி பூஜ்ஜியம். ஏன் பூஜ்ஜியம்? கொஸ்டீட்டாக்கு சய உண்டை போட்டிங்கன்னா ஒன்று சய உண்டு பூஜ்ஜியம், என மொத்தத்தில் எல்லாம் பூஜ்ஜியம் ஆகும். சரியா? அப்போ எனக்கு உங்களுக்கு விளங்கியிருக்கும். மருக மீட்டி பாருங்கள். ரெண்டாம் கேள்வி பூர்த்தி. அடுத்த செய்ய மூன்றாம் கேள்வி, காவிகள் மீட்டல் பகுதியில் மூணாம் கேள்வி. அப்போ இங்கே நான் எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் அனைத்து காவிகளையும் தியரி கிளாஸ் நல்லா முடிச்சிருப்பீங்கள். இப்போ வேண்டிய வினாக்கள் செய்யக்கூடிய நிலையில் ஸ்பெஷலாக இந்த வருஷம் எக்ஸாம் செய்ய போகிறவங்களுக்கு. அடுத்து மூணாம் கேள்வி எழுதுங்கள். மூன்றாம் கேள்வி, காவி ஏ கமா காவி பி, காவி ஏ கமா காவி பி இக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா எனின், காவி ஏ கமா காவி பி இக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா எனின், இக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா எனின் tan theta by 2, tan theta by 2, tan theta வின்கீழ் 2 சமன் காவி ஏ சாய காவி பீட மட்டு முழுவதின் கீழ் காவி ஏ சக காவி பீட மட்டு என காட்டுக. சின்ன கேள்வி. முதலாம் கேள்வி எண்ணிப்பெருக்கு சம்பந்தப்பட்ட ரெண்டும் அதே மாதிரி தான். இங்கும் அப்போ ரெண்டு கோணங்கள் தந்தபடியால், ஏக்கும் விகிடப்பட்ட கோணம் தந்தபடியால் இதுக்கும் அந்த எண்ணிப்பெருக்கத்தை அப்ளிகேஷன் பிரயோகம். அப்போ இந்த அப்படியே காட்ட வேணும். tan theta by 2 சமன் காவி ஏ சய காவி பி கீழே ஏ சக பி என்ற வடிவம். அப்போ பாருங்க என்ன மாதிரி என்றால்
எண்ணிப்பெருக்கம் செய்வோம் நாங்கள் ஒரு சொல்கிறோங்க தானே ஏக்கும் பிகிடப்பட்ட கோணம் டீட்டாண்டு. அப்போ அதிலிருந்து கிடைக்கிற முடிவை நாங்கள் எடுத்து வைப்போம். அப்போ ஒரு படத்தை போடுறேன்னா அந்த டீட்டாண்டு காட்டுற படம் காவி ஏ, இங்கே காவி பி, இடப்பட்ட கோணம் டீட்டா. அப்போ என்ன எண்ணிப்பெருக்க விளக்கம் வரை விளக்கம் ஏ டாட் பி சமன் மட்டு காவி ஏ மட்டு காவி பி காஸ் தீட்டா. ஏ டாட் பி மட்டு காவி ஏ மட்டு காவி பி காஸ் தீட்டா. ஆனால் ஒரு வசனம் சரியாக சொல்லல போடல. காவிகள் ஏக்கமா பி அழகு காவிகளம், அது முக்கியம் திருத்திக்கோங்க. ஏக்கமா பி எனும் ஏக்கமா பி என்பன இரு அழகு காவிகள், திருத்திக்கோங்க. ஏக்கமா பி என்பன இரு அழகு காவிகளாகும். ஏக்கமா பி என்பன இரு அழகு காவிகளாகும். இடப்பட்ட கோணம் டீட்டா. நமது அழகுன்னு சொல்ல இல்லை. அப்போ என்ன அழகு காவியண்டா? ஒரு காவிட பருமன் ஒன்றா இருந்தா, ஒரு காவிட பருமன் ஒன்றா இருந்தா, மட்டு பெருமதி ஒன்றா இருந்தா அது அழகு காவியன்னு சொல்லப்படும். அப்போ ஏக்கமாபிங்க சாதாரண வளமையான காவிகள் அல்ல, அழகு காவி. சரியா? ஆகவே இங்க ஏ டாட் பி சமன் மட்டு ஏட பெருமதி ஒன்று. காரணம் அழகு காவி. மட்டு ஏட பெருமதி ஒன்று, மட்டு பீட பெருமதி ஒன்று. சரியா? காஸ்டீட்டா. ஆகவே இங்கே என்ன முடிவென்றால் காஸ்டீட்டாட விடை ஏ டாட் பி என்று வரும். இவ்வளோ தான் அப்ளைட் மேத்ஸ் பகுதி. இனிமேல் நீங்கள் யோசிக்கலாம், ட்ரிக்னோமெட்ரி, இந்த பியோர் மேத்தமேட்டிக்ஸ் தூய கணித பகுதியில் கொஸ்ஸை டேனுக்கு மாற்றலாம், சைனையும் டேனுக்கு மாற்றலாம். டபுள் ஆங்கிள், மடங்கு கோணங்கள், டபுள் இரட்டை கோணங்கள். அப்போ நாங்கள் கொஸ்டீட்டாவை போடலாம். எப்படி கொஸ்டூ டீட்டான்னு சொன்னால் ஒன்று சய டேன் வர்க்கம் கீழே ஒன்று சக டேன் வர்க்கம். அந்த அமைப்பில் நீங்கள் கொஸ்டீட்டாவை ஒன்று சய டேன் வர்க்கம் தீட்டாவின் கீழ் 2 கீழே ஒன்று சக டேன் வர்க்கம் தீட்டாவின் கீழ் 2 இல்லையா சொல்லலாம் தானே. ஏ டாட் பி அது கிட்டத்தட்ட அந்த விடைக்கு வர்ற மாதிரி தான் இருக்குது. இது விடையில் டேன் தீட்டா பை 2 இருக்குது. எனவே செஞ்சு கொண்டு போய் நாங்கள் அநேகமாக டேன் தீட்டா பை 2க்கு ஒரு கோவை எடுக்கலாம். அப்படிங்க அடுத்த செய்யுங்கண்டால் இதை சுருக்கி நீங்கள் எதுவாய் மாற்றுங்க. டேன் தீட்டா பை 2 யாருக்கு சமன்? இந்த குறுக்கு பெருக்கி செஞ்சு நாங்கள் டேன் தீட்டா பை 2 எடுப்போம், பார்ப்போம் அந்த விட வருமாண்டு. அப்போ நான் டேன் தீட்டா பை 2 சிம்பிளாக டி என்று சொல்கிறேன். டி என்று ஒன்று சய டி வர்க்கம் அங்கால ஏ டாட் பி குறுக்கு பெருக்கி விட்டால் ஒன்று சக டி வர்க்கம். நான் குறுக்கு பெருக்கிறேன் ஒன்று சக டி வர்க்கம். அப்போ நான் டி வர்க்கத்தை கண்டாதான் டீயை சொல்லலாம். அப்போ என்ன செய்வோம், இங்கால நீங்கள் டீயல ஒன்று சய ஏ டாட் பி. சரியா? இது ஏ டாட் பி அதை பெருக்கி நான் இங்கே கொண்ட சய ஏ டாட் பி சமனுக்கு அங்கால இங்க ஏ டாட் பி இன்ட்டு ஒன்று சக டி வர்க்கம் வரும். ஒன்று சக டி வர்க்கம், டி வர்க் மட்டும் இங்கே கொண்டாச்சு. டி வர்க்கம் ஏ டாட் பீட டி வர்க்கம். இந்த ஒன்று அங்கால கொண்ட சக டி வர்க்கம். சரியா? சக டி வர்க்கம். ஆகவே இங்க ஒன்று சய காவி ஏ டாட் பி ஒன்று சய காவி ஏ டாட் பி சமன். இங்கே நீங்கள் டி வர்க்கத்தை வெளியெடுத்தா ஏ டாட் பி சக ஒன்று இவ்வளவு டி வர்க்கம் என்று இருக்குது. டீல டேன் தீட்டா பை 2. ஆக நீங்கள் டேன் தீட்டா பை 2 காணலாம். டேன் தீட்டா பை 2 எதுவாய் மாற்றுங்க என்ன போடுறேன். ஆகவே tan வர்க்கம் தீட்டா பை 2 விட என்ன வருமென்றால் ஒன்று சாய ஏ டாட் பி கீழே ஒன்று சாக ஏ டாட் பியா. அதே வடிவத்தில் அடுத்துனா இது ஒரு முடிவு ஏண்டு போடுற ஏ என்ற முடிவு. சரியா? ஒன்று சாய ஏ டாட் பி கீழே ஒன்று சாக ஏ டாட் பி என்ற அமைப்பில் நாங்கள் சுருக்கி எடுக்கலாம். ஆனால் விடைய பாருங்க, விட அந்த பக்கம் வந்தே இல்லை, மட்டில் இருக்குது. அந்த விடைய சான்ஸே இல்லை.
கிட்டவான விடைக்கு வந்து இல்லை, இன்னும் சுருக்க வேண்டி இருக்குது. அப்போ இது ஒரு முறை. இப்போ இப்படி ஒரு கணக்கில் இதை என்ன காட்டுகண்டு கூட கேட்டிருக்கலாம். ஆனால் இது அதையும் தாண்டி இன்னொரு விட வந்திருக்குது, அதை பார்ப்போம். அது என்ன மாதிரின்னு சொன்னால், இப்போ நாங்கள் பகுதியோ தொகுதியோ எடுத்தோம் என்றால் ஏ சஹபி என்று இருக்குது, மட்டு ஏ சஹபி என்று இருக்குது, அல்லது ஏ சயபின்னு இருக்குது. நாங்கள் ஏதோ ஒன்று எடுக்க பார்ப்போம், மட்டு ஏ சஹபி. பொதுவாக இந்த எண்ணி பெருக்க காவி வினாக்களில் மட்டு ஏ சஹபி என்று வந்தால் செய்த முறை நீங்கள் ஏ சஹபியால் எண்ணி பெருக்கம் செய்யுங்கள், ஏ சஹபியால் பெருக்குங்கள். அல்லது மட்டு ஏ சயபி என்று வரும்போதும் ஏ சயபியால் பெருக்கி பாருங்க, ஓரளவு நாங்கள் அதை விடையை நோக்கி நகரலாம். ஆகவே நான் இங்கே காவி ஏ சஹ காவி பி, இதை நான் மீண்டும் அதை வறுக்கி இப்போ நம்ம செஞ்சு காட்டின ஒரு வினாவில் அதே காவியை 2 முறை நீங்கள் சுருக்குங்கள். அப்புறம் இது வறுக்கமண்டு தோங்கினா, இதை வறுக்கமண்டு தோங்கினா அதை உண்மையில் என்னண்டா ஏ சஹபியாலே பெருக்கிறோம். அப்போ என்ன வருமாண்டா, மட்டு காவியிட வறுக்கம் சஹ 2 ஏ டாட் பி சஹ மட்டு காவி பீட வறுக்கம். முந்தைய வினாவிலையும் இவ்வாறு ஒரு ஸ்டெப்ஸ் வந்தது. மட்டு ஏ சஹபீட வர்க்கம் வந்து ஏ வர்க்கம் சஹ 2 ஏபி சஹ பி வர்க்கம். ஆவிங்க ஏ சஹபி மட்டிட வர்க்கம். இது வளமையான காவியல், அழகு காவிகள் பருமன் 1 சரியா. ஆகவே இதை விட 1 மட்டு ஏட விட 1 சஹ 2 ஏ டாட் பி. இப்போ நாங்கள் கொஸ்டீட்டு அதுகளை போடல ஏ டாட் பின்னு சொன்னால் மட்டு அந்த ஏ மட்டு பி கொஸ்டீட்டா. அல்லது இங்கே ஃபஸ்ட் பார்ட்டை பாருங்கள், ஃபஸ்ட் பார்ட்டை சமன்பாடு ஏயை பாருங்கள், அங்கே ஏ டாட் பின்னு இருக்குதானே. அப்போ இதே நாங்கள் ஏ டாட் பின்னு வச்சு என்ன வரும்னு பார்ப்போம். ஆகவே இது ஏ டாட் பி சக மட்டு பீட விட 1 தானே, மட்டு பி அழகு காவி சரியா. ஆக இங்கே நீங்கள் எடுக்கலாம் விட ஏ சக பீட மட்டு வர்க்கம் எடுக்க 2 வழியை 2 வழி எடுத்தீங்கண்டா 1 1 2 2 வழி எடுத்தீங்கண்டால் அது 1 சக ஏ டாட் பி என்று சொல்லலாம். முந்தைய விதையை பாருங்கள், 1 சக ஏ டாட் பி ஏதோ வந்திருக்குது. ஆகவே 1 சக ஏ டாட் பியிட விட என்னென்றால் இதில் அப்படி வச்சாலும் பரவாயில்லை, இதை பிரித்தாலும் சரி. 1 சக ஏ டாட் பியிட விடை 1 சக ஏ டாட் பியிட விடை, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இன்னும் முதலாம் சமன்பாடு சொல்லுவோமே, ஏ சஹபி மட்டு ஏ சஹபியிட வர்க்கத்தை விட இந்த மாதிரி வரும். இப்போ இவ்வாறு மீண்டும் செய்ய தேவையில்லை. நீங்கள் ஏ சயபீட மட்டை கண்டீங்கண்டால் இதே மாதிரி தான் என்ன நடந்திருக்கும், இங்கே 1 சயண்டு வந்திருக்கும். அது மீண்டும் செய்ய வேண்டிய அவசியம் ஸ்கீமில் ஒரு வசனம் எழுதலாம், அது போதும். இவ்வாறு எழுதுங்கள், இவ்வாறே மட்டு ஏ சய மட்டுள்ளுக்கு ஏ சயபீட வர்க்கம் சமன் 2 தர 1 சய ஏ டாட் பி என காட்டலாம் இல்லையா, என காட்டலாம். வேணுங்க 2ஆம் சமன்பாடு போடுங்க, 2ஆம் சமன்பாடு போடலாம். இவ்வாறே மட்டுளுக்கு ஏ சய பி மட்டிட வர்க்கம் சமன் 2 தர 1 சய ஏ டாட் பி என காட்டலாம். இப்போ எனக்கு தேவைப்படுவது ஃபஸ்ட் பாட்டை கேட்குற விடைய பாருங்கள், ஏ சய பியை ஏ சக பியால் பிரிக்க வேணும். அப்போ இருக்க பிரியுங்கள், ஏ சய பீட வர்க்கத்தை இதில் பிரித்து பார்ப்போம். அப்போ இந்த 2ஆம் சமன்பாட்டை 1ஆம் சமன்பாட்டால் பிரிச்சிங்கண்டால் என்ன வரும், மட்டு ஏ சய பி அட மட்டிட வர்க்கம் கீழே ஏ சக பி அட மட்டிட வர்க்கம் சமனுக்கு அங்கால 2 வெட்டுப்பட்டால் 1 சய ஏ டாட் பி கீழே 1 சக ஏ டாட் பி என்று வரும். என்ன காவி பி பொதுவாக சமன்பாடு பி என்று சொல்கிறேனே, சமன்பாடு பி என்று போட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், 1 ஏயும் பியும் பாருங்கள், முதலாம் முடிவை பாருங்கள், அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. 2 முடியும் சமனாக இருக்குது. சமப்படுத்தும் போது அந்த உங்களோட டேனுக்குரிய விடைக்கு போகலாம். நல்ல ஒரு கேள்வி.
நிறைய விஷயம் இருக்குது. சுருக்கள் நல்ல ஒரு சுருக்கள் தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். விடையை நோக்கி நீங்கள் படிப்படியாக நகரலாம். எண்ணி பெருக்கம் தெரிஞ்சால் மட்டும் போதாது, அது என்ன மாதிரி நாங்கள் கையாளலாம், என்ன மாதிரி அப்ளை பண்ணுறது, இப்போ கொஸ்டின்ஸில் வினாக்கள் என்ன மாதிரி போடுறது. ஆகவே நீங்கள் சமன்பாடு A சமன்பாடு B ரெண்டையும் தொடுத்து சொல்லுங்கள். tan வர்க்கம் θ/2 சமன் யாராக இருக்கும்? அந்த மட்டில் வர்ற A சாய B வர்க்கம் கீழே மட்டில் வர்ற A சக B வர்க்கம் என்று காட்டி நீங்கள் வர்க்க மூலம் எடுத்து விடுங்கள். ரெண்டு பக்கம் நீங்கள் வர்க்கங்களை அப்புறப்படுத்துங்க, வர்க்க மூலம் எடுங்கள், அந்த விடைக்கு போகலாம். நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கி இருக்கும். நான் செஞ்சு விளங்கப்படுத்தின மெத்தட்ஸ் ஒரு விளங்கி இருக்கலாம். படிப்படியாக நீங்கள் மீண்டும் செஞ்சு பார்க்கல நல்ல ஒரு திறமையான முடிவை நோக்கி நீங்கள் போகலாம். இந்த காவிய டிவிஷன்ஸ் கிளாஸில் மீட்டல் வகுப்பு இது என்ன 3ஆம் வினாவை செய்யப்படுது இங்கிலீஷ் மீடியம். அந்த வீடியோக்களில் யூடியூப்பில் தொடர்ந்துட்டு போகுது. இப்போ நான் இது வரைக்கும் ஒரு 35 வீடியோ யூடியூப்பில் போகுது. என்னைய பொறுத்தவரை மேத்ஸுக்கு பாஷை பிரச்சனை இருக்காது. நான் இங்கிலீஷ் மீடியம் சிங்கள மீடியம் நிறைய கிளாஸஸ் செய்கிறது, தமிழும் செய்கிறது தான். ஆகவே மேத்தமெட்டிக்ஸில் பாஷை ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுகளையும் வேண்ட பார்க்கலாம். மாடல் பேப்பர் யூடியூப் சேனல் போய் கொண்டிருக்குது, வீடியோஸ் லிமிட்ஸில் ரிவிஷன் போய் கொண்டு இருக்குது. ஜூனியர்ஸுக்கு மீதி தேற்றம் வீடியோஸ் போய் கொண்டிருக்குது. அதோட காவிகள் முடிச்சுட்டேன். இப்போ அதை அப்படி மொழிபெயர்ப்பாக தமிழ் மொழியிலையும் செய்கிறதுக்கு ஆவா. பாப்பா 4ஆம் கேள்வி எழுதுங்க. அடுத்த 4ஆம் கேள்வி. A, காவி A, காவி B, காவி A, காவி B என்பன இரு சமாந்தரமற்ற பூஜ்ஜியமற்ற காவிகளாகும். காவிகள் A, B என்பன இரு சமாந்தரமற்ற பூஜ்ஜியமற்ற காவிகளாகும். P கேபிட்டல் எழுத்துக்கள் P, Q, R எனும் புள்ளிகளின் தானக்காவிகள் முறையே P, Q, R எனும் புள்ளிகளின் தானக்காவிகள் முறையே 2 காவி A சக காவி B, காவி A சாய காவி B, 3 காவி A சாய அல்ஃபா காவி B ஆகும். P, Q எனும் புள்ளிகளின் தானக்காவிகள் முறையே 2 காவி A சக காவி B, காவி A சாய காவி B, 3 காவி A சாய அல்ஃபா காவி B ஆகும். முற்றுப்புள்ளி எழுதுங்கள் இந்த கேள்வியை. புள்ளிகள் P, Q, R புள்ளிகள் P, Q, R ஒரு நேர்கோட்டில் இருப்பின் புள்ளிகள் P, Q, R ஒரு நேர்கோட்டில் இருப்பின் அல்ஃபாவின் பெருமானத்தை காண்க. புள்ளிகள் P, Q, R ஒரு நேர்கோட்டில் இருப்பின் அல்ஃபாவின் பெருமானத்தை காண்க. இப்போ சின்ன கேள்வி, அளவான இதெல்லாம் அநேகமாக செஞ்சது 5 இந்த 4 கேள்வியும் இதுக்கு முன்னர் நீங்கள் ஏதோ கேள்விப்பட்டிருக்கலாம், அது இல்லாமலும் இருக்குது. ஐடியாஸ்களை கேள்விப்பட்டிருக்கலாம், இது மாதிரி வினாக்கள் செய்யப்பட்டிருக்கலாம், இந்த வினா புதுசாக இருக்கலாம். ஏதோ இந்த ஒரு நேர்கோட்டில் உள்ள வினாக்கள் அடிக்கடி அந்த ஐடியாஸ் வந்து கொண்டிருக்குது. முக்கியம் பார்ப்போம். இப்போ ஏதும் ஒரு உற்பத்தி ஓடு வெப்பம் அந்த புள்ளி சார்பாக 3 P, Q, R தானக்காவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. படம் ஒன்று காட்டுறேன். O என்ற புள்ளி சார்பாக P, Q, R Pயின் தானக்காவி கொடுத்திருக்கிறாங்க. 2 காவி சக காவி B, Q தானக்காவி காவி A சாய காவி B. அடுத்து R என்ற புள்ளிடத்தான காவி 3 காவி A சாய அல்ஃபா காவி B. இவ்வாறு 3 காவிகள். இப்போ முக்கியமான ஒரு வசனம் இருக்குது. இந்த A, B என்பன சமாந்தரமற்ற பூஜ்ஜியமற்ற காவிகள்.
அநேகமான வினாக்களில் எஸ்ஏ கட்டுரை வினாக்கள் வந்திருக்கு வெக்டர்ஸில். A, B பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்றன்னு சொல்லும் போது சில முக்கியமான முடிவு நாங்கள் எடுக்க வேண்டி இருக்குது பாவம். ஓகே, அப்போ இந்த ஒரு நேர்கோட்டில் இருக்குமா இல்லையா அதை பற்றி வினாக்கள் வரும்போது செய்கிற மெத்தட் ஒன்று இருக்குது. நீங்கள் PQ என்ற காவிக்கும் அல்ல PQ என்ற கோட்டுக்கும் PR என்ற கோட்டுக்கும் ஒரு தொடர்படுங்க. இதே கேள்வி கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பியோமெஸ்ல ஆள் கூட்டு கேத்திர கணிதத்தில் வினவப்படும் போது என்ன செய்ய வேணும்? PQவா நேர்கோட்டில் இருக்குமென்னு கேட்டாக்கி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு முறை PQட படித்திறனையும் PR படித்திறனையும் காணுங்க, கண்டு ரெண்டும் ஒரே வழியாக இருக்குமா இருந்தால் நேர்கோட்டு புள்ளிகள் சமாந்தரமாக இருக்கலாம். P தானே ஸ்டார்ட் ஆகுது, அப்போ நேர்கோடாக இருக்கும். PQவின் படித்திறனையும் PRின் படித்திறனை கண்டமெண்டா ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அல்லது பியோம்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த 3 உச்சையும் முக்கோணியாக வச்சு எடுக்கிற முக்கோணத்தை பரப்பு பூஜ்ஜியமாக வந்தால், முக்கோணத்தை பரப்பு பூஜ்ஜியமாக வந்தால் அந்த 3 புள்ளிகளும் ஒரு நேர்கோட்டில் இருக்கும். முக்கோணி அமைக்க இயலாது, ஒரு நேர்கோட்டு தான் இருக்க வேண்டி வரும். அது அங்கே பியோமேத்ஸில். இங்கே நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், PQவுக்கும் PRக்கும் ஒரு தொடர்பு உருவாக்குங்கள். ஒரு லெம்டான்ற மாதிரி காவி PQ சமன் ஒரு லெம்டா மடங்கு PRன்னு நம்ம சொல்லுவோமே, லெம்டா ஒரு எண்ணியாக இருந்தால். அப்போ எல்லாத்துக்கும் நான் எனக்கு PQவை கண்டுபிடிக்கணும், PRஐயும் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ எப்படி PQவை காணலாம்? முக்கோணம் PQR. அப்போ இங்கே இந்த எண்ணி பெருக்கம் அல்ல, வளமையான காவி கூட்டல் இந்த காவி கேத்திர கணிதம். முக்கோணி PQRல காவி PQவை கண்டுபிடிப்போம். எப்படி வரும்? காவி PQ யாருக்கு சமனாக இருக்கும்? PO சக OQ. சரியா? PO சக OQ தானே PQ. ஆகவே என்ன மாதிரி POP தான் கொடுத்துருக்குது. POட விட மைனஸ் இன்டூ 2A சக காவி B சக OQ. OQ என்ற காவி இங்கே போடலாம் A சய B அண்டு காவி A சய B. ஆகவே என்ன வரும்? காவி PQட விடை, காவி PQட விடை சய காவி A சய 3 காவி B என்று சொல்லலாம். PQட விடை. இப்படி அடுத்து PR காணுங்கள். PR QR அல்ல, லாங் நீட்டது PR கண்டுபிடிப்போம். அப்போ அடுத்து பெரிய முக்கோணி OPR. சரியா? முக்கோணி OPR, முக்கோணி OPRல PR யாருக்கு சமனாண்டா? காவி PR, காவி PR, காவி PR யாருக்கு சமனாண்டா? PO சக OR இல்லையா? PO காவி PO சக OR என்று சொல்லலாம். ஆக என்ன வரும்? POவுக்கு இங்கே முதல் போட்ட மாதிரி தான் சய 2A சக காவி B சக OR என்றால் 3 காவி A சய அல்ஃபா காவி B. ஆகவே என்ன வரும்? காவி PR விடை, காவி PR வரும் என்ன மாதிரி? காவி A மொத்தமாக ஒரு காவி A இருக்குது. அடுத்து இந்த மாதிரி சய அல்ஃபாவை சய எடுத்து விட்டால் 1 சக அல்ஃபா காவி பியா 1 சக அல்ஃபா காவி பின்னு வருமா? 1 சக அல்ஃபா காவி பின்னு சொல்லலாம். இதுதான் PR விடை. இப்போ நம்ம சொல்லுவோம் PQR என்ற ஒரு நேர்கோட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எழுதுங்க வசனம் ஒன்று. தரவின்படி புள்ளிகள் P, Q, R. தரவின்படி புள்ளிகள் P, Q, R ஒரு நேர்கோட்டில் உள்ளன அல்லது நேர்கோட்டு புள்ளிகளாகும். ஆகவே PQ சமன் lambda PR என்க. PQ சமன் lambda PR என்க. அல்லது நீங்கள் PR சமன் lambda PQன்னு எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இங்கே நல்ல நீங்கள் அடையக்கூட லெம்டாவை சொன்னீங்கன்னு சொன்னால் இங்கே லெம்டா ஒரு மாறிலி, லெம்டா இங்கே எப்படி இருக்கும்? மேலே படம் படி எப்படி இருக்கும்? 1க்கும் 0க்கும் விடப்பட்டு தான் இருக்க வேண்டும் லெம்டா. நான் Q உள்ளுக்கு தானே இருக்குது, PRக்கு இடையில தான் Q இருக்குது.
இப்போ லெம்டா ஒரு அரையாக இருக்கலாம், காலாக இருக்கலாம், ஒன்றின் கீழ் 4 இருக்கலாம், முக்காலாக இருக்கலாம். பிக்யூ என்பது பிஆர்ட ஒரு மடங்கு. அவங்க லெம்டா அப்படிப்பட்ட ஒரு சமநிலையாக தரப்படும். ஓகே, போடுங்கள். பிக்யூக்கு பதிலாக சய காவியே சய 3 காவி பி சமன் லெம்டா டைம்ஸ் பிஆருக்கு போடுங்கள். காவி பிஆருக்கு போடுங்கள். காவியே சய 1 சக அல்ஃபா காவி பி. இப்படி ஒரு காவி சமன்பாடை நாங்கள் எழுதலாம். ஸோ நீங்கள் இந்த தியரி கிளாஸில் வழியாக படிச்சிருப்பீங்கள். ஒரு காவி சமன்பாடு சமனாக இருக்கணும்னு சொன்னால், இடப்பக்கம் வலப்பக்கம் சமனாக இருக்கும்னு சொன்னால், இந்த காவிகள் தனித்தனி காவியே காவி பி தனித்தனியே 0க்கு சமனாக இருக்க வேணும், இல்லாட்டி சமனாக வராது. அதுதான் காவியே காவி பி சமாந்தரமற்ற பூஜ்ஜியமற்ற காவியை நாங்கள் எடுக்கிறோம். சமாந்தரமற்ற பூஜ்ஜியமற்ற காவிகள். எனவே இதில் சமனாக இருக்கணும்னு சொன்னால் அவை தனித்தனியே பூஜ்ஜியமாக இருத்தல் வேண்டும். அப்போ குணகங்கள் சமனாக இருக்கும். 2 பக்கம் நாங்கள் அதோட குணகங்களை சமப்படுத்தலாம். இப்போ 2 காவி சமன்பாடுகள் உண்மையாக இருக்கணும்னு சொன்னால் இது சமன் 0 இருக்கணும், அதுவும் சமன் 0 இருக்கணும். அப்போ இந்த ஸ்டார்ட்லேயே நாங்கள் படிக்கிற ஆரம்பத்தில் இந்த இணைகரத்த மூளை விட்டங்கள் ஒன்றையொன்று இரு சம கூறிடத்துக்குரிய நிறுவலை அதுதான் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்படி கீழ் வசனம் எழுதுங்கள். காவிகள் ஏக்கமா பி பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவிகளாகும். காவிகள் ஏக்கமா பி பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவிகளாகும். காவிகள் ஏக்கமா பி பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவிகளாகும். எனவே குணகங்களை சமப்படுத்த. எனவே இருபுறம் குணகங்களை சமப்படுத்த. சரியா? சமப்படுத்துங்கள். காவி ஏயின் குணகத்தை சமப்படுத்துங்கள். இடப்பக்கம் காவி ஏயிட குணகத்தை சமப்படுத்துங்கள். இங்கே சய ஒரு முறை இருக்குது, சய உண்டு. அங்கால் என்ன மாறி லெம்டா தர காவியா? லெம்டா சய உண்டங்கள் லெம்டாட விட சய உண்டு வருகிறது. அடுத்து நீங்கள் அப்புறம் போல் லெம்டாட வீச்சு உண்மையாக இப்போ சய பக்கம் தான் லெம்டா வந்து இருக்குது. இப்போ இன்னும் அந்த பக்கம் உண்மையான தரவுப்படி படம் கீழே போனாக்கி லெம்டா இந்த கியூ அங்கால தான் இருந்திருக்க வேணும், மைனஸ் பக்கம். இப்போ பிரச்சனை இல்லை. அடுத்து நீங்கள் காவி பியை சமப்படுத்துங்கள். காவி பீட குண சமப்படுத்துங்கன்னு சொன்னால் இந்த சய 3 வருகிறது. சய 3 அங்காலை என்ன மாதிரி லெம்டா 1 சக அல்ஃபா பட் ஒரு மைனஸ் இருக்கும். நான் இதை முதலாம் சமன்பாடு தேவையில்லை. அப்போ நீங்கள் லெம்டாக்கு சய 1 போட்டு அல்ஃபாவை காணுங்கள். சய 3 லெம்டாக்கு சய 1 போட்டால் 1 சக அல்ஃபா. சரியா செய்கிறது? அல்ஃபாட விட பீட குணம். சரியா? பீட குணம் நான் போட்டது லெம்டா சமன் -1. ஒரு பிள்ளை வந்துட்டு இருக்கும். பிள்ளை இது பீட குடை காவி பி சமப்படுத்துங்கள். காவியே இந்த பக்கம் காவியே சய 2 பியா பாருங்கள். சய 2 பியா இருக்குமே. சய 2 பி காவியே சய 2 பின்னு வரணுமா இருக்கும் பாருங்கள். காவியே சய 2 காவி பி. அவை குணம் வந்து சய 2 இருக்குமா. இங்கே பின் குணம் சமப்படுத்தி சய 2 பியில் சய 2 வரும். சய வடிவ பாருங்கள், அழிச்சு போட்டு பாருங்கள் இருக்கும் சய 2. அப்போ நீங்கள் இதுக்கு நீங்கள் இங்கே சய 2. அப்போ லெம்டாக்கு சய 1 போட்டிங்கண்டாகவே அல்ஃபாட விடை சய 3 பெறப்படும். சரியா? இதுதான் கேள்வி. அல்ஃபாட விடை சய 3 பெறப்படும். அல்ஃபாட விடை சய 3 பெறப்படும். இந்த நேர்கோட்டு பற்றி வினாக்கள் இப்படித்தான் செய்து நாங்கள் ஒரு காவியை கண்டு மற்றொரு காவியை கண்டு இதை போல எத்தனை மடங்கு லெம்டா மடங்கு மியூ மடங்கு. தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் புதிய ஆட்களை பிறக்கிறீங்க, புதிய மாணவர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் தொடர்ந்து வீடியோஸ் நமக்கு வந்து கொண்டு இருக்கும். தமிழ் மீடியம் வந்து கொண்டு இருக்கும். நான் எல்லாமே இந்த யூடியூப் சேனலில் பிரைட் அகாடமிக் கேண்டில் தான் வருகிறது. அது இங்கிலீஷ் வேறையா இங்கிலீஷில் இருக்கும். நான் தமிழ் வீடியோ தமிழ்டே போடுவேன். நீங்கள் அதை பார்த்து கொண்டு போகலாம். ஓகே, எழுதுங்க. அடுத்த கேள்வி 5ஆம் வினா. 5ஆம் கேள்வி. காவியே கமா காவி பி என்பன
இரு சமாந்தரமற்ற பூஜ்ஜியமற்ற காவிகளாகும். காவி A, காவி B என்பன இரு சமாந்தரமற்ற பூஜ்ஜியமற்ற காவிகளாகும். அதுக்கு அடுத்த வரையில் புள்ளிகள் கேபிட்டல் லெட்டர்ஸ் A, B, C, புள்ளிகள் A, B, C இனது தானக்காவிகள் முறையே அல்ஃபா காவி A, சக காவி B, இரண்டு காவி A, சக மூன்று காவி B, நாலு காவி A, சய பீட்டா காவி B ஆகும். புள்ளிகள் A, B, C தானக்காவிகள் இதில் போடலாம் ஆகும். இங்கு அல்ஃபா பீட்டா எண்ணிகள். புள்ளிகள் A, B, C என்பன ஒரு நேர்கோட்டில் இருப்பின் அல்ஃபா பீட்டாக்கு இடையேயான தொடர்பை பெறுக. அப்போ இது உங்களால் செய்யலாம். அதை சென்ற 4ஆம் கேள்வியை மாறி செஞ்சீங்கன்னு சொன்னால் விட வரும். இப்போ இங்கே லெம்டாவும் நீங்கள் போட வேண்டி வரும். லெம்டா இருக்கும், அல்ஃபா இருக்கும், பீட்டா இருக்கும். அதனால தான் என்ன கேள்வி என்று அல்ஃபாவை காண இயலாது, பீட்டாவை காண இயலாது அப்படி கேட்கல. அல்ஃபா பீட்டா தொடர்பு கொண்டு வரும். அது செஞ்சு பார்க்கலாம், கண்டிப்பாக முடியும். இந்த வினா மட்டும் படிச்சிருந்தாலே போதும். இந்த பேட்டர்ன் செஞ்சு பார்க்கலாம். இன்னொரு வினாவோட செய்வோம். இப்போ எஸ்ஏ டைப் பண்ண கொண்டு நான் இங்கிலீஷ் மீது சொன்ன அதே பேட்டர்னில் போகிறேன். எழுதுங்க. இந்த 6ஆம் கேள்வி. நாட்பக்கள் ஏபிசிடியில் ஒரு காவி ஏபி சமன் காவி ஏ, காவி பிசி சமன் காவி பி, காவி பிசி சமன் காவி பி, காவி சிடி சமன் காவி சி, காவி டிஏ சமன் காவி டி ஆகும். நாட்பக்கள் ஏபிசிடியில் இதில் போடுங்கள். ஏபி சமன் காவி ஏ, பிசி சமன் காவி பி, சிடி சமன் காவி சி, டிஏ சமன் காவி டி ஆகும். ஃபர்ஸ்ட் பார்ட் முதலாம் பகுதி காவி ஏ சக காவி பி சக காவி சி சக காவி டி சமன் பூஜ்ஜிய காவி என காட்டுக. இதை முடிச்சுட்டு மற்ற பகுதியில் பார்ப்போம். உங்களை செய்யலாம். ஸ்டாப் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி போட்டு ஸ்டாப் நிப்பாடி போட்டு செய்யுங்கள். அப்போ நீங்கள் என்ன மெத்தடோட பார்க்கலாம். என்ன மாதிரி இது செஞ்சே சரியா, நான் செய்யறது சரியா, நீங்கள் சரியா. உங்களை செய்யலாம். ஸ்டாப் பண்ண வீடியோ ஸ்டாப் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு நாட்பக்களா ஏபிசிடி ஒரு நாட்பக்கம் தந்திருக்கிறாங்க. இப்போ சுமார் எடுமாட்டா கீறுவோம், சரிவாம் கீற வேணாம், இணைகரமெல்லாம் போடாமல் சும்மா நம்ம எடுமாட்டோட நாட்பக்களை காட்டலாம். ஏபிசிடி ஒரு நாட்பக்கள், ஏபிசிடி ஒரு நாட்பக்கள். இங்கு ஏபி என்பது காவி ஏயால் கொடுத்திருக்கிறாங்க. அப்புறம் பிசி என்பது காவி பியால் தந்திருக்குது. அடுத்து சிடி என்பது காவி சியால் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்புறம் டிஏ என்பது காவி டி. அப்போ ஃபர்ஸ்ட் ஆல் எம்சிக்யூ, ஒரு எம்சிக்யூ கேள்வி டிரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஒரு காவி பல்கோணி, ஒரு சிம்பிள் உருவம் முக்கோணி எளிய வடிவம். அது மாதிரி நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண அந்த காவி கூட்டலை இதுக்கு நீட்டிக்கொண்டு போன எந்த ஒரு உருவத்துக்கும் காவி பல்கோணியில் அதை ஒழுங்கு முறைப்படி கூட்டி கொண்டு போகும்போது விட பூஜ்ய காவியாக தான் வரும். எல்லாருக்கும் தெரியும். அது சம்டைம் தெரியாமலும் இருக்கலாம். எப்படி நிறுவுது அதுவும் முக்கியம். இப்போ பாருங்க என்ன மாதிரி செய்வோம்டா, நான் நினைக்கிறேன் இங்கே உண்மையாக இந்த காவி கூட்டலை நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த ஏபிசி என்ற முக்கோணியை பயன்படுத்தி ஏசி என்ற காவியை காணுங்கள்.
அதே மாதிரி அடுத்த மேலுள்ள முக்கோணி ஏசிடியை பயன்படுத்தி மீண்டும் ஏசிய முக்கோணியும் சிஏ ஏசி ஏதோ பார்ப்போம். ரெண்டே சமப்படுத்திக்கல அது ஏதோ ஒரு முறையில் நீங்கள் விலைக்கு போகலாம். ஆகவே முக்கோணம் ஏபிசியில் சரியா எழுதுங்கள், என்னோட செய்யுங்கள். முக்கோணி ஏபிசியில் எப்படி போடலாம்? காவி ஏசி சமன் காவி ஏசி சமன் என்ன மாதிரி? ஏபி காவி, இது ஒரு ஜூனியர் கிரேட் 12 மெத்தட், கிரேட் 12 வேலை போகுது. ஏபி சக பிசி சரியா. ஏபிக்கு போடுங்கள் காவி ஏ அண்டு பிசிக்கு போடுங்கள் காவி பி அண்டு. இதுதான் காவி ஏசிட விடை, காவி ஏசிட விடை சரியா. அடுத்து வருங்க முக்கோணம் ஏசிடிக்கு வாங்க. முக்கோணம் ஏசிடிக்கு வந்தால், முக்கோணம் ஏசிடிக்கு வந்தீங்கன்றால் அதே மாதிரி காவி ஏசி எழுதுவோமா? காவி ஏசி சமன் காவி ஏசி சமன் ஏடி காவி சக டிசி காவி ஏடி சக டிசி. அப்போ என்ன வரும்? காவி ஏசி சமன் என்ன? ஏடி என்ற டி, இங்கால டி அங்க மைனஸ் என்ன? சய காவி டி சக டிசி என்பதும் இங்க டிசி இங்க சய காவி சி என்ன? சய காவி சி சய காவி சி. ஆகவே நீங்கள் ரெண்டே சமப்படுத்துங்கள். இது ஒரு 1ஆம் சமன்பாடு, இது ஒரு 2ஆம் சமன்பாடு. ரெண்டுமே காவி ஏசியாக தான் இருக்குது. அவன் ரெண்டே சமப்படுத்துங்க, விடைக்கு வருமா? விடைக்கு போகலாம் என்ன? ஆகவே ஒன்றையும் நீங்கள் சமப்படுத்தி விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஏசிக்கு போடுங்கள் ஏசக பி அண்டு, அடுத்த ஏசிக்கு போடுங்கள் சய டி சய சி அண்டு. எல்லாம் அங்கால கொண்டு வந்தால் முதல் பாடு விடைக்கு போகலாம். ஏ சக பி சக சி பூஜ்ஜிய காவி அல்லது பூஜ்ஜியம் என்று வரும். சின்ன விஷயம், ஃபர்ஸ்ட் பார்ட் பகுதி அது. அடுத்து நாங்கள் 2ஆம் பகுதியும் பார்ப்போம். எழுதுங்க 2ஆம் பகுதி. இது ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டின். எழுதுங்கள் காவி ஏ செங்குத்து காவி பி, காவி ஏ செங்குத்து காவி பி கமா காவி சி செங்குத்து காவி டி, காவி சி செங்குத்து காவி டி ஆக தரப்படின் அல்லது எனவும் இருப்பின் ஆகவும் இருப்பின் எண்ணி பெருக்கத்தை பயன்படுத்தி மற்ற காவியின் வர்க்கம் சக மற்ற காவி பீட வர்க்கம் சமன் மற்ற காவி சீட வர்க்கம் சக மற்ற காவி டீட வர்க்கம் என காட்டுக. காவியே செங்குத்து காவி பி, காவி சி செங்குத்து காவி டி எனின் மற்ற காவியே வர்க்கம் சக மற்ற காவி பி வர்க்கம் சமன் மற்ற காவி சி வர்க்கம் சக மற்ற காவி டி வர்க்கம் என காட்டுக. பாருங்க சரி, என்ன மாதிரி செய்வது? விசேட தரவு என்னண்டா ஏயும் பியும் செங்குத்தா இருக்குதான். அப்போ இந்த இடமே 90 பாகைச்சர், ஏயும் பியும் 90 இருக்குது, சியும் டியும் 90 இருக்குது. அதுக்குரிய எண்ணி பெருக்க ஐடியாஸை போடுங்க. அப்போ என்ன ஒன்றுக்கொண்டு செங்குத்தா இருக்கும் காவி எண்ணி பெருக்கம் என்ன மாதிரி? ஏ டாட் பின்னு சொன்னால் மட்டு ஏ மட்டு பி கோஸ் 90 அது 0. அதே மாதிரி சியும் டியும் எண்ணி பெருக்கம் செஞ்சால் மட்டு சி மட்டு டி அதே மாதிரி கோஸ் 90 0. ஆகவே ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். நீங்கள் செகண்ட் பார்ட் எழுதுங்கள்.
காவியே செங்குத்து காவி பி ஆதலால், காவியே செங்குத்து காவி பி ஆதலால் என்ன முடிவு? A டாட் பி சமன் 0, cos நாட் 0, cos 90 0. அது மாதிரி சியும் டியும் செங்குத்து ஆதலால், சியும் டியும் செங்குத்து ஆதலால் சி டாட் டி சமன் 0 என்ற முடிவுக்கு நாங்கள் போகலாம். அப்போ தந்திருக்கிறாங்க இந்த முடிவுகளை பாவிச்சு எண்ணி பெருக்கத்தின் மூலம் விடைக்கு போகலாம். ரைட். இப்போ பாருங்க, விடையில் மட்டு ஏ இருக்குது, மட்டு பி வர்க்கம் செப்பரேட் வெவ்வேறாக வந்திருக்குது. அப்போ எப்போ இதுகள் சாத்தியமண்டா இந்த கேள்வியில் இது முறையாக ஒரு பெரிய நீண்ட கேள்வி. ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பயன்படுத்துவோம். பாருங்க, இது நான் ஒரு ஆறு போடுவேன், ரிசால்ட் ஒரு முடிவு ரிசால்ட்னு சொல்கிறேன், ஆறு போடுறேன். இப்போ நீங்கள் இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஏயும் பியும் ஒரு பக்கம் இருக்க வேணும், சியும் டியும் செங்குத்து மறுபக்கம் இருக்க வேணும். இப்போ முதலாம் சமன்பாடு இந்த ரிசால்ட்ஸ் முதலாம் பகுதியில் எடுத்த விடையில நீங்கள் ஏபி ஒரு பக்கம் சிடி மறுபக்கம் எடுங்கள். ஆகவே இதை போடுவோமா, ஏ சக பி சமன் என்ன சாய சி சக டி. இது இப்படி எழுதுங்கள். ஆர் இதிலிருந்து இந்த ரிசால்ட் அந்த முதல் சமன்பாட்டிலிருந்து அந்த மாதிரி எடுப்போம் நாங்கள். இப்போ எப்போ இந்த நிறைய செஞ்சு போட்டு 5 கணக்கு செஞ்ச நாங்கள் எப்போ மட்டுகளோட வர்க்கம் வரும் என்றால் அதே காவியை இருமுறை வர்க்கிக்கும் போதும் எண்ணி பெருக்கம் செய்யும் போதும். எனவே நாங்கள் இந்த 2 பக்கம் அக்காவியாலே நீங்கள் எண்ணி பெருக்கம் செய்யுங்கள். ஏ சாக பி டாட் ஏ சாக பி, அங்காலே நீங்கள் அதே காவியால் எண்ணி பெருக்கம் செய்யும் போது சயவும் சயவும் சகவா வந்துடும், சய பிரச்சனையாக இருக்காது, இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் எண்ணி பெருக்கம் செய்யுங்கள், 2 பிராக்கெட்ஸை பெருக்குங்கள். ஏயும் ஏயும் பெருக்கினா ஏ டாட் ஏ என்றால் மட்டு ஏ கொஸ் நோட் மட்டு ஏட வர்க்கம், அதாவது மட்டு ஏ வர்க்கம் சக ஏ டாட் பி சக பி டாட் ஏ சக பியும் பியும் பெருக்கி விட்டால் மட்டு பீட வர்க்கம், மட்டு பீட வர்க்கம். அதே மாதிரி அந்த பக்கம் நீங்கள் 2 காவி எண்ணி பெருக்கம் செய்யுங்க. ஒரே காவி சி சகடி, சியும் சியும் பெருக்கும் போது மட்டு சீட வர்க்கம். இங்கே சி டாட் டி அடுத்ததும் டி டாட் சி நாங்கள் சி டாட் டிலே போடுவோம். இறுதியாக மட்டு டீட வர்க்கம். ஆகவே இங்கே இன்னொரு முடிவை நாங்கள் பயன்படுத்தலாம். ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக தரப்படும் போது ஏ டாட் பி 0, சி டாட் டியும் 0 போடுங்க, விட வரும். ஆகவே மட்டு ஏட வர்க்கம் சக அப்படி 0 போயிடும், சக மட்டு பீட வர்க்கம். அங்கால அதே மாதிரி மட்டு சீட வர்க்கம், இது 0 போன அங்கால மட்டு டீட வர்க்கம். ஆகவே ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சரி. ஆகவே மட்டு ஏட வர்க்கம் சக மட்டு டீட வர்க்கம் சமன் மட்டு சீட வர்க்கம் சக மட்டு டீட வர்க்கம் என்ற முடிவுக்கு நாங்கள் போகலாம். பிந்தி தேவைப்படும். இதை நாங்கள் முதலாம் சமன்பாடு போடுறேன், ஏற்கனவே 1 2 போட்டோம், அது தேவையில்லை. புதிய வினாக்கு 1ஆம் சமன்பாடு பிந்தி அடுத்து வரப்போகுது. இப்போ அந்த பகுதி முடிஞ்சு எழுதுங்கள். 3ஆம் பகுதி தேர்ட் பார்ட். 3ஆம் பகுதி காவிகள் பீக்கமா சியில் கிடைப்பட்ட கோணம், காவிகள் பீக்கமா சியில் கிடைப்பட்ட கோணம், காவிகள் பீக்கமா சியில் கிடைப்பட்ட கோணம் 120 பாகை. காவிகள் பீக்கமா சி கிடப்பட்ட கோணம் 120 பாகை, 120 பாகை. மேலும் காவிகள் டீக்கமா ஏயில் கிடப்பட்ட கோணம், காவிகள் டீக்கமா ஏயில் கிடைப்பட்ட கோணம் 60 பாகை. காவிகள் டீக்கமா ஏயில் கிடப்பட்ட கோணம் 60 பாகை. ஆகவும் இருப்பின், ஆகவும் இருப்பின், ஆகவும் இருப்பின் எழுதுங்கள்.
ஆகவும் இருப்பின் எண்ணி பெருக்கத்தை பயன்படுத்தி மட்டு பீட வர்க்கம் சக மட்டு சீட வர்க்கம் சய மட்டு ஏயிட வர்க்கம் சய மட்டு டீட வர்க்கம் சமன் மட்டு ஏ தர மட்டு டி சக மட்டு பி தர மட்டு சி என காட்டுக அதிலிருந்து மட்டு பி ஒரு பெரிய அடைப்புக்கு 2 மட்டு பி சய மட்டு சி சமனுக்கு அங்கால மட்டு டி அங்கால 2 மட்டு டி சக மட்டு ஏ. இப்போ இது அநேகமாக தமிழ் மீடியத்தில் மிச்சம் அரிதான வினாக்கள். நான் சிங்கள மீடியத்தில் செய்கிற கணக்கள், சிங்கள மீடியம் செய்கிற வினாக்கள் இதுகள்லாம் இங்கிலீஷ் மீடியங்களில் அநேகமாக இதுக்கு முன்பின் காணாமல் இருக்கலாம், ஏதோ செஞ்சு பார்ப்போம். அப்போ இன்னும் ஒரு தரவு கொடுக்கப்பட்டு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நிறுவுவோம், அதிலிருந்து இதுக்கு போகிறத பிந்தி பார்ப்போம். அப்போ என்ன மாதிரி பிக்கும் சிக்கும் விடப்பட்ட கோணம் 120 பாகை. அப்போ நீங்கள் எண்ணி பெருக்கம் செய்யுங்க. பி டாட் சி என்றால் மட்டு பி மட்டு சி அந்த கோஸ் 120 போட்டு ஒரு விடையை நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி ஏக்கும் டிக்கு விடப்பட்ட கோணம் 60 பாகை போட்டு அங்கும் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம். அதை எடுத்து பார்ப்போம். 3ஆம் பகுதி இது அடிக்கிறேன்னா 3ஆம் பகுதி எழுதுங்கள். பி டாட் சி என பி டாட் சி. 3ஆம் பகுதி காவி பி டாட் சி, காவி பி டாட் ஏனா பி டாட் சி, காவி பி டாட் சி. உண்மையான படத்தில் காட்டுகிறேன் பாருங்க. இந்த 120 இங்கே வரையலாம், 120 இங்கே இருக்கலாது. ஏன் அந்த பக்கம் படம் இங்கே உண்மையான படமாக காட்ட போனால் இந்த படம் இருக்கலாது. இது அம்புக்குறி சி உச்சியை நோக்கி வருகிறது, இது விளத்தி போகுது. அப்போ உண்மையாக வெளிக்கோணம் தான் 120 இருக்கும். இங்கே அந்த கேத்திற்கு அந்த பிரச்சனை இருக்கா அந்த கேள்வியில். பி டாட் சி மட்டு பி தர மட்டு சி காஸ் 120 பாகை. காஸ் 120 சயாரை, காஸ் 120 வந்து சய அரை, ரைட்? என்ன வரும் உங்களுக்கு? சய அரை மட்டு பி மட்டு சி என்று ஒரு முடிவெடுக்கலாம். பியும் சியும் ஒன்று கொண்டு 120 பாகை சாய்வில் இருக்குது. எனவே அந்த மாதிரி முடிவெடுக்கலாம். அதே மாதிரி போங்க அடுத்ததுக்கு பாருங்க. சியும் இந்த ஏயும் டியுமா. அப்போ ஏ டாட் டி, ஏ டாட் டி முடிவு என்னென்றால் மட்டு ஏ மட்டு டி கொஸ் 60 பாகை. சரியா? கொஸ் 60 பாகை அரை. அப்போ அதுக்குரிய விட உங்களுக்கு வரும் அரை என்ன மட்டு ஏ மட்டு டி என்று வரும். மட்டு ஏ மட்டு டி என்று வரும். இதுதான் எடுக்கக்கூடிய முடிவுகள். இந்த சொல்லப்பட்ட கோணத்தில் நாங்கள் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கலாம், ரைட்? இப்போ விடைய பாருங்கள், ஃபர்ஸ்ட் பார்ட்டை பாருங்கள். இதை கண்டுபிடிக்கணும் நாங்கள். பிசி பி. இப்போ இந்த என்னென்ன கோணங்கள் இந்த என்னென்ன காவிகளுக்கு இடைப்பட்ட கோணம் தெரியுமோ அதுகளை எண்ணி பெருக்க செஞ்சு தான் நாங்கள் விடைக்கு போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நாட்பக்கள் கொடுத்து ஏ சக பி சக சிடியை 0 என காட்டுக. அடுத்த பகுதியும் அந்த 2 செங்கோணத்தை கொடுத்து ஒரு முடிவை காட்டுக. அப்போ அங்கும் நாங்கள் பார்த்தோம் என்னென்ன காவிகள் செங்குத்தாக இருக்குதோ அதுகளை ஒரு பக்கம் வச்சு எண்ணி பெருக்கம் செஞ்சோம். அதே மாதிரி மாணவர்களே ஏ சக பி சக சி சக டி 0 எடுத்துட்டோம். இங்கே என்ன தேவைண்டா பியும் சியும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, அதே மாதிரி ஏயும் டியும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஆகவே இந்த 6 எடுக்கட்டால் இந்த 6 நாம் எடுப்போம். இந்த 6 நான் மீண்டும் எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னால் காவி பி சக காவி சி ஒரு பக்கம், மற்றது அங்கால கொண்டு போங்கள் சய காவி ஏ சக காவி பி.
சரியா? பிசி ஒரு பக்கம், ஏடி மற்ற பக்கம். சரியா? இப்போ என்ன செய்வோம் என்றால் மட்டுகள் எப்போ உருவாகும் என்றால் அதே காவியால் எண்ணிப்பெருக்கம் செய்யும் போது தான் உங்களுக்கு அந்த மட்டுகள் வர பார்க்கும். எனவே நீங்கள் மீண்டும் இதை நீங்கள் மட்டு அதே காவியால் எண்ணிப்பெருக்கம் செய்யுங்கள். b சக c டாட் b சக c சமன் a சக d டாட் மீண்டும் a சக d. அதே காவியால் எண்ணிப்பெருக்கம் செய்யுங்கள். இந்த ஒன்றா சமன்பாடு பிந்தி தேவைப்படும் அது மட்டு a வரைக்கும் சக மட்டு b வரைக்கும் சமன் மட்டு c வரைக்கும் சக மட்டு d வரைக்கும். ரைட். அப்போ நாங்கள் ஏற்கனவே முதல்ல மிக தெளிவாக காட்டினபடியால் நீங்கள் கொஞ்சம் சுருக்கலாம், செய்முறையை சுருக்கி எழுதுங்கள். மட்டு பி வரைக்கும் என்றால் b டாட் b என்றால் மட்டு b வரைக்கும் சக இங்கும் b டாட் c ரெண்டு மடங்கு b டாட் c, ரெண்டு மடங்கு b டாட் c சக மட்டு c வரைக்கும். இங்கால ஏயும் ஏயும் பெருக்கத்துல மட்டு a வரைக்கும், மட்டு a வரைக்கும் சக a டாட் d ரெண்டு மடங்கு a டாட் d. இறுதியாக ddன்னா மட்டு d வரைக்கும். ஆகவே மட்டு b வரைக்கும் என்ன b டாட் c என்றால் சய அறை என்று பார்த்தோம். இப்போ இதுக்கு சய அறையை போட்டால் ரெண்டு வெட்டு படுகிறதா? அப்போ என்ன வருமாண்டா? சய மட்டு b மட்டு c என்று வருகிறது சக மட்டு c வரைக்கும். நல்ல வினாக்கள், நல்ல செய்முறைகள். அங்கே அதே மாதிரி வருமா? மட்டு a வரைக்கும் a டாட் dக்கு நாங்கள் அரை ad என்று போடலாம். ரெண்டு வெட்டுப்படும். சரியா? சக மட்டு a மட்டு d சக மட்டு d வரைக்கும். பாருங்க, இதா கேள்வி. இதையா காட்ட வேணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த மட்டு b வரைக்கும். இப்போ நீங்கள் ஒரு மாற்றங்க, அதாவது சோடிகள் ஒரு பக்கம் பியும் சி மங்கால கொண்டு போனால் விட வரும். ஆகவே விடைக்கு போகலாம். மட்டு b வரைக்கும் இங்கால குழந்தைங்கன்னு சொன்னால் சக மட்டு c வரைக்கும் சய மட்டு a வரைக்கும் சய மட்டு d வரைக்கும் சமன் அங்கால கொண்டு போங்கள். அங்கே ஏற்கனவே ad இருக்குது, மட்டு a மட்டு d இருக்குது, காவிகள் இருக்குது. இந்த bc அங்கால கொண்டு போனால் மட்டு b மட்டு c. இதுதான் அந்த விட முக்கியமான வேலை. இது அதுக்குரிய முதலாம் சமன்பாடு போட்டால் இல்லைனா ரெண்டாம் சமன்பாடு போடும். தேவைப்பட போது அடுத்த பகுதிக்கு தேவைப்படும். ரெண்டாம் சமன்பாடு போடுங்கள். ரெண்டாம் சமன்பாடு சொல்றாங்க, இதிலிருந்து என காட்டுக, இதிலிருந்து என காட்டுகள் இருக்கு. அதனால தான் இப்போ யோசிச்சுங்க, இந்த கடைசி பகுதி என்ன மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கலாம்? இது என்ன மாதிரி இருக்கலாம்? ஏற்கனவே ஒன்றாவது சமன்பாடு இருக்குது பாருங்க, ரெண்டாம் சமன்பாடும் எடுத்துட்டோம். இதிலிருந்து இந்த விடையை காட்டணும், இந்த விடையை போடுவோம். அப்போ அது என்ன மாதிரின்னு சொன்னால், விடையில் என்ன இல்லை, விடையில் பாருங்க என்ன இல்லை, மட்டு காவியே இல்லையா? மட்டு காவியே மட்டு காவி பீகள் இல்லையா? மட்டு காவியே மட்டு காவி பீ மட்டு பீட வர்க்கம் தான் வருகுதுன்னா மட்டு காவியே இல்லை. அப்போ நீங்கள் இந்த ஒன்றாம் சமன்பாட்டை ரெண்டாம் சமன்பாடை வச்சு நீங்கள் இந்த மட்டு காவியே மட்டு காவி பீக்களை இல்லாமல் செய்ய முடியுமா இருந்தால் விடைக்கு போக முடியுமா இருக்கும், விடைக்கு போக முடியுமா இருக்கும். அல்லது அந்த மாதிரி தான் நீங்கள் செய்யலாம். ஒன்றே ரெண்டு எப்படி கூட்டுங்க பார்ப்போம். முதலாம் சமன்பாட்டை ரெண்டாம் சமன்பாட்டை கூட்டி பாருங்கள். முதலாம் சமன்பாட்டை ரெண்டாம் சமன்பாட்டை கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மட்டு காவியே விடையில இல்லை, அது வெட்டுப்பட்டு மிச்ச விடைக்கு போகலாம். ஒன்றே ரெண்டை போட்டுகள் விட வரும். முதலாம் சமன்பாட்டையும் ரெண்டாம் சமன்பாட்டையும் கூட்டுவோம். அப்போ ஏ வெட்டுப்படுவது பி வர்க்கம் ரெண்டா, ரெண்டு மட்டு பீட வர்க்கம்
2 மட்டு வீத வர்க்கம் ஒரு பக்கம், அதோட சய மட்டு ஏட வர்க்கம் கூட்டும் போது ஏ வெட்டுப்படுகிறது. பி வர்க்கம் சக மட்டு சி வர்க்கம் வருகிறது. சரியா? இடப்பக்கம் கூட்டும் போது 1 2 கூட்டி பாருங்கள் பிள்ளை. பி பி 2 பி வர்க்கம், ஏ வெட்டுப்பட்டது, சி வர்க்கம். அந்த பக்கம் என்ன மாதிரி என்றால் அதில் டி வர்க்கம் ஒன்றும் இருக்குது, டி வர்க்கம் இருக்குது. சமனுக்கு அங்கால பாருங்கள். மட்டு ஏ மட்டு டி சக மட்டு பி மட்டு சி, அதோட சி வர்க்கம் சக டி வர்க்கமா, அதோட மட்டு சி வர்க்கம் சக மட்டு டி வர்க்கம் என்று வந்திருக்கும். இப்போ விடைக்கேற்ற மாதிரி மாற்றி எழுத பார்ப்போம். 2 மட்டு பி வர்க்கம் சி வர்க்கம், சி வர்க்கம் பட்டுப்படுது பாருங்கள், சி வர்க்கம் பட்டுப்படுகிறது, சி வர்க்கம் பட்டுப்படுகிறது. அப்போ இங்கே 2 மட்டு பி வர்க்கம், இந்த பிசி இங்கால கொண்ட சய மட்டு பி சி இருக்குது. அங்காலை அங்கிட்டு போனால் 2 மட்டு டி வர்க்கம் ஒன்று வந்துடும் பாருங்கள் முறையா. சக மட்டு ஏ மட்டு டியா, நல்ல வினாக்கள். அப்போ இங்கே எடுங்க என்ன பொது எடுப்பு காரணிப்படுத்துங்கள், பொது காரணி வேறுபடுத்துங்கள். இங்கே 2 மட்டு பி மைனஸ் மட்டு சி, அங்கால நீங்கள் டியை வெளியெடுத்தீங்கன்னு சொன்னால் மட்டு டியை வெளியெடுத்துனீங்கண்டா 2 மட்டு டி சக மட்டு ஏ என்று வரும். சம்டைம்ஸ் தெளிவில்லாமல் இருந்தால் என்ன மொழி விளங்காமல் இருந்தால் மீண்டும் ஒருக்கு அதை வாட்ச் பண்ணி பாருங்கள், லேசாக விளங்கும். நல்ல வினாக்கள். இது போல் 30 வினாக்கள் செஞ்சு ஒரு 10 வீடியோஸ் செஞ்சேன் இங்கிலீஷ் மீடியத்தில். அது அப்படின்னா தமிழில் மொழிபெயர்த்து வடிவாக காட்டலாம். ஆகவே இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து நிறைய வீடியோ வந்து கொண்டு இருக்கும். 6 வினாக்கள் நான் செஞ்சுருக்கிறேன். இன்னும் 24 வினாக்கள் இருக்குது. நான் சூப்பர் கொஷன்ஸ், எஸ்ஏ ப்ராப்ளம், எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸாமில் எதிர்பார்க்குற வினாக்கள் நிறைய. காவிய நான் முடிச்சிருந்துச்சுன்னா காவியை பற்றி இது 2021 20 அவங்க கூட பார்க்கலாம். 20 கட்டாயம் பார்க்கணும். 21 கூட காவி முடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு மீட்டல் பயிற்சியாக இருக்கும். தொடர்ந்து வர வீடியோக்களில் இன்னும் நிறைய வினாக்கள் நாங்கள் பார்ப்போம். இன்னும் வினாக்கள் நீங்கள் ஆவலாக எதிர்பார்க்கலாம்.